லக்ஷ்மீ வல்லபாரம்பாமிகணோ மணிமத்தியமாஸ்மதாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் அஸ்மத் குருப்யோ நம அஸ்மத் பரமகுருப்யோ நம அஸ்மத் சர்வகுருப்யோ நம விகணச மகாகுரவே நம. ஸ்ரீசக்கரம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் வியூவர்களுக்கு அன்பான வணக்கம். நாம் இப்போ வாழ்வியலில் மாதங்கள் ஒவ்வொரு மாதங்களிலே நடக்கக்கூடிய பண்டிகைகள் விசேஷங்களை அனுபவித்து வருகின்றோம். போன மாதம் மார்கழி மாதத்தை பற்றி நாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இப்பொழுது தை மாதத்தை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன். இந்த மார்கழி மாதத்தினுடைய இறுதியிலே போகி பண்டிகை என்பது கொண்டாடப்படுகிறது. இந்த போகி பண்டிகை என்பது பழையன கழிதல் புதியன புகுத்தல் அப்படின்னு சொல்லுவாள். இந்த பழையன கழிதல் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறா, டயரு இந்த மாதிரி மாசு ஏற்படுத்தக்கூடியவர்களை கொளுத்துகிறார்கள். உண்மை அதுவல்ல. அதாவது நம்முடைய வாழ்வியலிலே நெருங்கிய தொடர்பு உடையது விவசாயம். இந்த விவசாயம் ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரை 6 மாதங்கள். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. 6 மாதங்கள் இந்த உழவு பணி விவசாய பணி மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த விவசாய பணி மேற்கொள்ளுகின்ற பொழுது அதிகாலை சூரியன் உதயத்திற்கு முன்னாலே அவர்கள் வயல்வெளிக்கு செல்வார்கள். சூரியன் மறையும் வரை வயல்வெளியிலே வேலை பார்த்துவிட்டு வீட்டிற்கு வருவார்கள். அப்போது வீட்டிற்கு வருகின்ற பொழுது மழை காலங்கள், மழை காலத்திலே சேரும் சகுதியுமாக இருக்கும். இந்த சேரும் சகுதி இவைகளெல்லாம் நம் வீட்டிலே ஆங்காங்கே திட்டு திட்டாக இருக்கும். அப்படி திட்டு திட்டாக இருப்பதை சரி பண்ணுவதற்காக சுண்ணாம்பு அடிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தை மாதம் முடிந்தவுடனே வெயில் ஆரம்பமாகிவிடும். வெயில் ஆரம்பமாச்சுன்னா இருக்கிற நோய் பரப்பும் கிருமிகள்லாம் வெளில வரும். அப்படி வெளில வந்ததுன்னா நமக்கு நோய் தாக்கம் ஏற்படும். அப்போ நம்ம வீட்டை பாதுகாக்கணும். இன்றைக்கி சொல்கிறா இல்லையா, இந்த நிப்பான் பெயிண்ட்டுக்கு ஒரு விளம்பரம் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் மாஸ்க் போட்டிருக்காங்க, நான் மட்டும் ஏன் மாஸ்க் போடல அப்படின்னா, எங்கள் வீட்டில் நிப்பான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிப்பான் பெயிண்ட்டு ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கலுடைய வாசனையே நம்ம மூக்குக்கு போச்சுன்னா அதுவே நமக்கு கெடுதல். ஆனால் அதை நம்ம இன்றைக்கி சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த காலத்தில் இந்த கால்சியம் அப்படிங்கிறது சுண்ணாம்பு சத்து. இந்த சுண்ணாம்பு சத்தை வீட்டில் அடிக்கிற பொழுது, அதே போல் செம்மண் பட்டைகள், இந்த செம்மண்ணும் கிருமிகளை நாசம் செய்யக்கூடியது, விஷ ஜந்துக்களுடைய விஷத்தை முறிக்கக்கூடியது. அவை வாழும், ஆனால் நமக்கு தொந்தரவு இருக்காது. அதனால தான் சாமியாரெலாம் காவி வேஷ்டி கட்டிப்பாங்க. சாமியாரெலாம் காவி வேஷ்டி கட்டிக்கன்னா ஒரு எறும்போ இதுவோ கடிச்சதுன்னா அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால தான் காவி பொடி செம்மண் இடுவார்கள். அந்த வகையிலே அந்த இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த போகி கொளுத்துறது அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நாம் கோணிப்பைன்னு சொல்லுவாங்க, சாக்குப்பை. இந்த சாக்குப்பையில் தான் நெல் இதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த சாக்குப்பை என்ன பண்ணுன்னா, எலி கடித்து கடித்து அங்கங்கே ஓட்டைகள், அப்புறம் நாம் காலை தொலைச்சி போட்ட சாக்கு இதெல்லாம் இப்படியே இருக்கும். இதெல்லாம் அப்படியே வீட்டில் இருந்ததுன்னா அது என்ன ஆகும், வீடு மொத்தம் கோணிப்பையாக ஆகிடும். அதனால் இந்த கோணிப்பைகளை எடுத்து கொண்டு போய் அதுக்கு வீட்டில் முன்னெல்லாம் குப்பைக்குழின்னு இருக்கும். பின் சைடு குப்பைக்குழின்னு ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும். இந்த வீட்டில் பெருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு போய் அதில் தான் போடுவாங்க. அதே போல் கார்த்திகை தீபத்துக்கு மறுநாள் குப்பை கார்த்திகைன்னு ஒன்று கொளுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த கொளுத்திட்டா அந்த நெருப்பு அதில் இருக்கும். அதோடு சேர்த்து இந்த சாக்கெல்லாம் அங்கே கொண்டு போய் எரித்த உடனே அது சாம்பலாகி அந்த இதில் மண்ணோடு மண்ணாக மக்கி உரமாகிவிடும். அந்த உரத்தை எடுத்து கொண்டு போய் தான் சித்திரை மாதம் வயல்வெளிகளிலே வண்டியிலே பூட்டி கொண்டு போய் அதை போடுவார்கள். போட்டு விவசாயம் செய்வார்கள். அதைத்தான் போகி அன்னைக்கு அந்த பழைய சாக்குகளெல்லாம் கொளுத்தி விட்டு புது கோணிப்பைகளை வாங்கி புது
நெல் அறுவடை செய்து அந்த புது நெல்லை கட்டி பக்குவப்படுத்துவதற்கு கோணிப்பையை புதுசாக வாங்க வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் நமக்கு சுட்டி காட்டினார்கள். இதுதான் போகி பண்டிகையினுடைய நாம் கொண்டாடும் விதத்தினுடைய நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஜோசியர்லாம் சொல்லுவாங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், அது வரும் இது வரும், இதெல்லாம் சொல்லுவாங்க. உண்மையான தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன்னா இந்த கல்யாணங்கள் இவைகளெல்லாம் நம்மளுடைய ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வபுண்ணியானாம் லிக்கியதே ஜென்மபத்ரிகா அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஜீவன் இந்த லோகத்தில் இதுவாகுதுன்னா அது எப்படி இதுவாகுதுங்கிறத நம் முன்னோர்கள் கண்டறிந்து சொல்லியிருக்கிறார்கள். பதவி பூர்வபுண்ணியானாம் லிக்கியதே ஜென்மபத்ரிகா. அந்த குழந்தை பிறக்கின்ற விதம் எப்படின்னா நம்ம முன்னர் செஞ்ச பாவ புண்ணியங்களாக இந்த ஆன்மா பிறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய இது நடக்குமே தவிர அதை கண்டறிந்து சொல்வதற்கு யாராலும் முடியாது. வசிஷ்டரே ராமனுடைய யுவராஜ பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்கிறார். ஆனால் அவர் குறித்த அந்த வசிஷ்டர் குறித்த நாளிலே அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்கலை. அதே போல் துரியோதனன் போருக்கு நாள் அமாவாசை என்று நல்ல நாள் என்று நரபலி கொடுப்பதற்கு நல்ல நாள் என்று ஒரு தேதியை குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அந்த தேதியில் நடக்காது. கிருஷ்ண பரமாத்மா அதை தடுத்து முதல் நாள் அமாவாசையாக வரவழைத்து ஏன்னா தர்மத்தை காப்பதற்காக அர்ஜுனனுக்கு உதவி புரிகிறார். ஆகவே இவைகளெல்லாம் நம்மால் நடக்காது. ஆனால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் வேலூரில் இருக்கேன், காட்பாடிக்கு போகணும். இப்பெல்லாம் சாலை வழிகள் வந்துடுத்து. அந்த காலத்தில் சாலை வழிகள் கிடையாது, எங்கு பார்த்தாலும் வயல்வெளிகள். ஒரு கிராமத்திலேருந்து அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலும் இந்த வயல்வெளி வழியாக தான் போவாங்க. இந்த வயல்வெளி வழியாக போகின்ற பொழுது தை மாதங்களில் என்ன ஆகும்னா அறுவடையெல்லாம் முடிஞ்சு வயல்லாம் காலியாக இருக்கும். அதே மாதிரி நீரோடைகள்லேயும் நீர் கம்மியாக இருக்கும். இடுப்பளவு தண்ணி தான் இருக்கும், இல்லை முழங்கால அளவு தண்ணி இருக்கும். ஆக இங்கேருந்து காட்பாடிக்கு போனால் குறுக்க போயிடலாம். ஆனால் பாக்கி நாளில் சுற்றி தான் போகணும். அதனால தான் இந்த தை மாதம் பிறஞ்சுருத்துப்பா, இனிமேல் எனக்கு வழி கிடைக்கும், நான் அடிக்கடி உன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்கிறது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம் பெரியவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த தினத்திலே இந்த அளவுக்கு அறிந்து கொள்வோம். மங்களானி பவந்து.